ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட டீ காஃபி கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்துருக்குறேங்க. இப்போது வாழைக்காயோட அடிப்பகுதி நுனிப்பகுதி ரெண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது மேலே இருக்கக்கூடிய தோலை லைட்டாக சீவி எடுத்துருங்க. கத்தி வச்சே சீவலாம், சீவறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா பீலர் வச்சுட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய பச்சை தோலை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடிய வாழைக்காய் தெரிகிற அளவுக்கு சீவ வேண்டாம். பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க. பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய தோலை எடுத்தாச்சு. இப்போ இதை சீவி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வாழைக்காய் பலகை எடுத்துருக்குறேங்க. இது நார்மலாக கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அந்த வாழைக்காயை வச்சுட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லா மெலிஸாக வருங்க சீவறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 வாழைக்காவையும் ஃபஸ்ட்டு நல்லா சீவி எடுத்துருங்க. பாருங்கள், ஈஸியாக வருது சீவறதுக்கு. நல்லா மெலிஸாக வரும். ஃபுல்லாக சீவி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா மெலிஸாக வந்திருக்குன்னு. இப்போது பஜ்ஜி போடுறதுக்கு தேவையான வாழைக்காய் சீவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 250 ml கப்பால் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக, அதாவது 1/2 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சமையல் சோடா சேர்க்கும்போது தான் பஜ்ஜி நமக்கு நல்லா எழும்பி வருங்க. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் திக்னஸ் இருக்கிற மாதிரி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மொத்தமாக இதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கிறேன். பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. பாருங்கள், திக்னஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாவில் இந்த மாதிரி விட்டு பாருங்கள். விட்டு எடுத்திங்கன்னா ஸ்பூன் தெரியக்கூடாது, ஃபுல்லாக கோட்டாகி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கை வச்சு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பஜ்ஜி போடுறதுக்கு தேவையான மாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த திக்னஸில் நமக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம சீவி வச்சுருக்கக்கூடிய வாழைக்காய் சீவல் எடுத்து இந்த மாவில் ஒரு 2-3 டைம் நல்லா இந்த மாதிரி புரட்டிக்கோங்க. ஃபுல்லாக கோட்டாகி வரணும். புரட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் கடாயில் எவ்வளோ பஜ்ஜி சேர்க்க முடியுதோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே மேலே நல்லா எழும்பி வருது பாருங்கள். இதை முழுக்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா உள்ளே வேகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா நிறைய எண்ணெய் இழுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. பஜ்ஜி நல்லா எழும்பி வரும். எழும்பி வந்ததுக்கப்புறமா இது நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. அப்போ தான் நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை 2 பக்கமும் இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி செவக்கிற அளவுக்கு இதை வேக விடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், சலசலப்பு எல்லாமே முழுமையாக அடங்கிடுச்சு. பஜ்ஜியும் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டான வாழைக்காய் பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதி இருக்கக்கூடிய எல்லா சீவலையும் அந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டான வாழைக்காய் பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.